திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளியில் 1 முதல் 100 வரை உள்ள எண்களுக்கு அதனுடைய கியூபை தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளார போகலாம். முதலில் 1 முதல் 9 வரை உள்ள எண்களுக்கு கியூபு தெரிந்திருக்க வேண்டும். இது தெரிந்தால்தான் மற்ற எண்களுக்கு அதனுடைய கணத்தை அறிய முடியும். இதில் 4 மாடல் உள்ளது. ஃபஸ்ட்டு மாடல் என்னன்னு கேட்டால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நம்பர்கள். ரெண்டாவது மாடல் என்னன்னு கேட்டால் இறுதியாக 1ல் முடியக்கூடிய நம்பர்கள். மூன்றாவது இரு எண்களும் சேமாக இருக்கக்கூடிய நம்பரு. நான்காவது மாடல் என்பது இரு எண்களும் வெவ்வேறு எண்களை கொண்ட நம்பர்கள். இந்த 4 மாடல்களும் ஒவ்வொன்றாக இந்த காணொளியில் காணலாம். இந்த 4 மாடல்களும் a+b² அந்த ஃபார்முலா அடிப்படையில் தான் இயங்குகிறது. அது குறித்து ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா முறைப்படி நம்ம ஒரு சம்ம போடலாம். இருக்கும் a+b² ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரினாலும் நம்ம அதை பற்றி ஒரு ஷார்ட்கட் வீடியோ நம்ம அடுத்தது போடலாம். இப்போ AQ இந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டால் 3a² b + 3ab² + bq. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த 4 டைப்பாக இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துங்க. 4 ஸ்தானத்தையும் தனித்தனியாக நம்ம எடுக்கணும். AQ இதில் இந்த நம்பர்ஸை விட்டுருங்க. ரெண்டாவது a² b, மூணாவதுல ab², நாலாவது இந்த BQ-வை எடுத்துட்டு இங்க வச்சுக்கோங்க. இப்போ சென்ட்ரல் இருக்கிறது பத்தியா 3a² b-ல இங்க 1 வந்துடுச்சு. மீதி பேலன்ஸ் 2 இருக்கு பத்தியா, அதை இங்க கீழே எழுதிக்கங்க 2a² b. அதே மாதிரி இங்க 3ab² இடத்துல 2ab² எழுதுங்க. அவ்வளவுதான். இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன உதாரணத்துக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா? இப்ப 12 எடுத்துக்கலாமா? 12 கியூபி பண்ணா 1 a-வாகவும் 2 b-ஆவும் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் a³ பண்றது 1 கியூப் பண்ணா 1 தான் வரும். ரெண்டாவது a² b, a² b 1² பண்ணா 1, b 2, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2. இங்க a 1, b² பண்ணா b 2, 2² பண்ணா 4, 4ஆல பெருக்கினா 4 1 கூட பெருக்கினா 4 தான் வரும். அடுத்து BQ, இந்த BQ b 2, அந்த கியூப் பண்ணா என்ன வரும்? 2 4 4 2 8 வரும். அடுத்த ஸ்டெப்பு கீழே பாருங்க. 1² பண்ணா 1 தான். அதே மாதிரி பக்கத்துல b 2, அப்ப 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 2. இங்க ஒரு 2 இருக்கு, இந்த 2 கூட மல்டிப்ளை பண்ணா 4. அதே மாதிரி இங்க a 1, b² பண்ணா 4, இந்த 4 கூட 1 பெருக்குனா 4 தான் வரும். அதுவும் கூட இந்த 2 பெருக்குனா 8. இந்த 2 ஸ்தானத்தையும் நம்ம கணக்குல கொள்ளக்கூடாது, அங்க 0 இருக்கிற மாதிரி அர்த்தம். இப்ப ஒன்றும் இல்லை, ஆட் பண்ணா போதும். ஆட் பண்ணா என்ன வரும்? 8, 8 4 12க்கு 2, மீதி 1, 1 2 3, 3 4 7 1. இதுதான் 12 கியூபினுடைய ஆன்சர். இந்த 4 மாடல்களும் நம்ம ஏற்கனவே போட்ட சம்மில் அந்த ஃபார்முலா பயன்படுத்தி போட்டிருப்போம். அந்த ஃபார்முலா அடிப்படையில் தான் இயங்குது. ஒவ்வொரு மாடலும் குறித்து நம்ம பார்க்கலாம். மாடல் 1 இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன் பாருங்க. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த நம்பர்கள் மட்டும்தான் இந்த மாடலில் பயன்படுத்த முடியும். இது குறித்து நம்ம கணக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மாடல்
ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவை பயன்படுத்தி 12 கியூப் வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து 13க்கு கியூபை பார்க்கலாம். நம்ம வந்து இதனுடைய ஷார்ட்கட்டை பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ 13 கியூப் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த 1 எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுங்க. இந்த 3 எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் இந்த மாதிரி எழுதுங்க. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. 9. அடுத்தது 3 கியூபு பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு 1 அப்படியே எழுதிக்கிறோம், 3 அப்படியே எழுதிக்கிறோம், 3 ஸ்கொயர் பண்ணுறோம், அடுத்தது 3 கியூபு பண்ணுறோம். கியூபு பண்ணி இதை 4 பிரிவாக இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த கடைசியும் இந்த ஃபஸ்ட்டும் கடைசியும் விட்டுடுங்க. சென்டரில் இருக்கிற நம்பரை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 2ஆல் 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6. 9 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 18. இதை எழுதிக்குங்க. இந்த கடைசியும் விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது எவ்வாறு நம்ம ஆட் பண்ணுறோன்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இப்போ இந்த 27 இருக்குல்ல, இந்த 7 மட்டும் இங்கே கொண்டு வந்து எழுதணும். மீதி இந்த 2வை இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இதை ஆட் பண்ணுங்க. 8 9 17 17 2 19. 19க்கு 9 மட்டும் இங்கே எழுதிங்க. மீதி 1 இங்கே எழுதுங்க. 1 1 2. இந்த 2 இங்கே எழுதக்கூடாது, நேராக இங்கே கொண்டு வந்து எழுதுங்க. இப்போ 3 2 5 5 6 11க்கு 1, மீதி 1. இந்த 1 இங்கே எட்டு வந்து எழுதுங்க. இப்போ 1 ஆட் பண்ணால் 2. அப்போ 13 ஸ்கொயர்னுடைய வேல்யூ, 13 கியூபுனுடைய வேல்யூ 2197. இப்போ இன்னொரு சம்மு 1 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இன்னொரு சம்மை பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன 2வது சம் என்ன எடுத்துக்கலாம்? 19 கியூபுனுடைய பார்க்கலாமா? நாம முதல் சொன்ன மாதிரி தான் இந்த 1 எடுத்துட்டு வந்து இங்கே எழுதிங்க. 9 8 வந்து இங்கே எழுதிங்க. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. 9 கியூப் பண்ணால் 729. எப்பயும் போல் மிடில் இருக்கிற இந்த 2 நம்பர்களை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18. 81 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 162. இதையும் விட்டுடுங்க, இதையும் விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு டிஜிட்டு மட்டும்தான் நம்ம எழுதணும், மற்றதெல்லாம் இங்கே வந்து நம்ம கேரி ஆன் பண்ணிக்கணும். இப்போ வந்து 9 மட்டும் எழுதிடுறோம். மீதி 72 இருக்குல்ல, இந்த 72 வந்து இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம். பண்ணும்போது இப்போ இந்த 2 1 3 3 2 5 5 மட்டும்தான் எழுதணும். மீதியை இதை ஆட் பண்ணுவோம். 8 7 5 5 6 21. 1 வந்து இங்கே எழுதுங்க. மீதி 2 இருக்கா, 2 1 3. திரும்பி இங்கே எழுதுங்க. இந்த 3 இங்கே எழுதக்கூடாது. இப்போ இதை வந்து ஆட் பண்ணுங்க. 1 9 10 10 8 18க்கு 8. மீதி 1 1 3 4 4 1 5 5 இங்கே எழுதக்கூடாது, இங்கே 8 வந்து எழுதிங்க. 5 1 6. அப்போ 6019 கியூப் வந்து 6859 தான் இதனுடைய மதிப்பு. மாடல் 1ல் 1 தொடங்குற எண்களுக்கு நம்ம கியூப் வரதை பார்த்தோம். இப்போ வந்து 1ல் முடிகிற எண்களுக்கு கியூபை குறித்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மாடல் 2வை பார்க்கலாம். மாடல் 2. மாடல் 2ல வந்து அங்கே 1 ஸ்டார்ட் பண்ணுற நம்பர்களை பார்த்தோம். இங்கே 1 இறுதியில் வர நம்பர்களை பார்க்க போகிறோம். 1ல் இறுதி வர நம்பர் என்ன? 21 எடுத்துக்கலாமா? 21 கியூப். இது என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? நாம் அங்கே வந்து இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் போனோம். இங்கே வந்து வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் நோக்கி வருவோம். ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்துகிட்டு வந்து இந்த வலது பக்கத்தில் இங்கே எழுதிங்க. இந்த 2 எட்டுன்னு வந்து
அடுத்து இப்படி எழுதிங்க. இப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4, 2 கியூப் பண்ணா 8. வழக்கம் போல நம்ம இந்த கடைசி டிஜிட்டையும் விட்டுருவோம், இந்த கடைசி டிஜிட்டையும் விட்டுருவோம். இப்ப இது 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8. இத 2ஆல இது டிவைட் பெருக்குனா 4. இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா ஆட் பண்ண வேண்டியதுதான். 1 4 2 6 8 4 12. மீதி 1 இங்க 8 வந்து போடுங்க. 1 8 9. அப்ப 21 கியூபினுடைய வேல்யூ 9261. இப்ப 2வது சம் ஒண்ணு பார்க்கலாம். 2வது சம் என்ன எடுத்துக்கலாம்? 1 இறுதியா வர நம்பர் என்ன? ஒரு 81 கியூப் பார்க்கலாமா? வழக்கம் போல இதை 4 வலது புறத்திலிருந்து நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் 1 எடுத்து எழுதிக்குவோம். 2வது 8 எழுதிக்குவோம். 8 ஸ்கொயர் பண்ணா 64. 8 கியூப் பண்ணா 312. இப்போ எப்பவும் போல வழக்கம் போல சென்ட்ரல் இருக்கிற நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 64 மல்டிப்ளை பண்ணா 128. 8 மல்டிப்ளை பண்ணா 16. கடைசியும் இந்த கடைசியும் விட்டுடுவோம். ஆட் பண்ணுவோம். 1 ஆட் பண்ணுங்க. 1 தான் வரும். 8 6 14. 4 மட்டும் இங்க எழுதுங்க. மீதி 1 1 1 2 2 இங்க எழுதாம இங்க கொண்டு வந்து எழுதுங்க. 4 2 6 8 6 14க்கு 4 4 மட்டும் எழுதுங்க. மீதி 1 இங்க இட்டுவாங்க. 1 6 7 7 2 9 9 இங்க எழுதக்கூடாது, இங்க கொண்டு வந்து எழுதுங்க. மீதி இங்க 1 இருக்கா, இந்த 1 இங்க இருந்து எழுதிக்கங்க. இப்ப 9 2 11க்கு 1, மீதி 1 1 2 2 1 3 5 எழுதிங்க. இப்ப 81 கியூப் மதிப்பு 5,31,441. அடுத்து நாம பார்க்க போறது மாடல் 3. இது வந்து சேம் நம்பர், ஒரே மாதிரி உடைய எண்கள். எக்ஸாம்பிளுக்கு மேல சொல்லியிருக்கேன் பாரு, 11 22 33. இந்த மாதிரி ஒரே சேமா வரக்கூடிய நம்பர்களை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்க்கலாம். மாடல் 3 மாடல் 3 நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா சேம் நம்பர் சொல்லியிருக்கோம். சேம் நம்பர் சேம் நம்பர்ஸ்ல வந்து முதல்ல என்ன ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சம்ம நம்ம எடுத்து பார்ப்போம். 33 ரெண்டும் சேமா இருக்கா? இதனுடைய கியூபை பார்க்கலாம். இப்ப இது என்ன பண்ணணும்னு கேட்டா, இதுல வந்து இந்த நம்ம எப்பவுமே வழக்கம் போல 4 பிரிவா நம்ம எழுதுவோம்ல, அந்த 4 பிரிவிலையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா 4 டைம்ஸ் இதை கியூபை பண்ணிக்கணும். இந்த 3 4 டைம்ஸ். ஃபர்ஸ்ட்ல வந்து 3 கியூப் பண்ணா என்ன வரும்? 27. ரெண்டாவது இதை கியூப் பண்ணாலும் 27 தான். மூணாவது கியூப் பண்ணாலும் 27 தான். இந்த மாதிரி 4 முறையும் 3 கியூப் பண்ணா 27 வரும். வழக்கம் போல நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 54. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 54. ஃபர்ஸ்ட் ஸ்தானத்தையும் கடைசி ஸ்தானத்தையும் விட்டுற சொல்லியிருக்கேன். இப்ப ஆட் பண்ணுங்க. இந்த 7 மட்டும்தான் எழுத சொல்லியிருக்கிறான். மீதிய 2 இங்க மேல இங்க ஆட் பண்ணிக்கங்க. 7 2 9 9 4 13க்கு 3, மீதி 1 1 2 3 5 8 இங்க எழுதக்கூடாது, 8 இங்க எடுத்து வந்து எழுதுங்க. 8 7 5 5 4 19 19 9 மட்டும் இங்க எழுதுங்க. மீதி 1 இங்க போடுங்க. 1 2 3 3 5 8 8 இங்க எழுதக்கூடாது, இங்க 8 வந்து எழுதுங்க. 8 7 15க்கு 5, மீதி 1 1 2 3. அப்ப 33 கியூபினுடைய வேல்யூ 3,00,000 35,941.
37. இதே மாடல்ல ரெண்டாவது சம் ஒன்று போடலாம். ரெண்டாவது சம் 88 கியூப் பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்கோம்? 8 கியூப் பண்ணுங்க. 8 கியூப் பண்ணா என்ன வரும்? 512. 512 4 டைம்ஸ் நம்ம பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 512. ப்ளஸ் கடைசியை விட்டுருங்க, இந்த கடைசியும் விட்டுருங்க. சென்டரில் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணும்போது 1024. அதே மாதிரி இங்கே 1024. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 2 மட்டும் இங்கே எழுதிக்கங்க. மீதி 51 இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி எழுதிக்கங்க. 1 2 3 3 4 7. இந்த 7 மட்டும்தான் எழுதணும். மீதி என்ன பண்ணுறத சொல்கிறோம். 2 1 3 3 5 8. இங்கே 8 எழுதாமல் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்தானத்தில் எழுதிக்கங்க. இந்த 5 இருக்கா, இங்கே 5 இங்கே எழுதக்கூடாது, இங்கே 8 வந்து எழுதுங்க. மீதி 1000 இருக்கா, அதை 8 வந்து இங்கே எழுதிக்கங்க. இப்போ என்னென்னு பண்ணால் திரும்பி இதை ஆட் பண்ணுங்க. 8 2 10, 10 4 14. 14க்கு 4 மட்டும் இங்கே எழுதுங்க. மீதியை 1 இங்கே போடுங்க. 1 5 6, 6 1 7, 7 2 9. 9 இங்கே எழுதக்கூடாது, இங்கே 8 வந்து எழுதிக்கங்க. அடுத்து 1 5 6, 0 கூட தான். இந்த 6 இங்கே எழுதக்கூடாது, இங்கே 8 வந்து எழுதிக்கங்க. 6. மீதி இங்கே 1 இருக்குல்ல, இந்த 1 இங்கே எழுதக்கூடாது, இங்கே 8 வந்து எழுதிக்கங்க. இப்போ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 9 2 11. மீதி 1 1 6 7, 7 1 8, 1 5 6. அப்போ 88 கியூப் வந்து 6,81,472. இறுதியாக நாம் பார்க்க போகிறது மாடல் 4. இதில் வந்து நாம் வேறுபட்ட எண்களை நாம் வந்து கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்து மாடல் 4 பார்க்கலாம். மாடல் 4 இது வந்து டிஃப்ரெண்ட் நம்பர். 24 நம்ம எடுத்துக்கலாமா? என்கிட்ட நம்பர் ரெண்டும் வேற வேற தானே. இதனுடைய கியூபை கண்டுபிடிக்கலாம். இதில் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இந்த 2னுடைய கியூபை எழுதிக்கங்க. 2 கியூப் எடுத்தால் என்ன வரும்? 8. அடுத்து 4 கியூப் எடுங்க. 4 கியூப் எடுத்து கடைசியில் எழுதிங்க. 4 கியூப்னா 64. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. பக்கத்தில் இருக்கிற 4ஓட பெருக்குங்க. 4 16. அதை 8 வந்து இங்கே எழுதுங்க. இந்த இடத்துல வந்து 4 ஸ்கொயர் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 16 இந்த பக்கத்தில் இருக்க 2ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் 32. வழக்கம் போல் நாம் மிடில் இருக்கிற 2 நம்பரையும் 2ஆல் பெருக்கும். 2 16, 32. 2 32, 64. இந்த கடைசி இருக்கிறத விட்டுடுங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதையும் விட்டுடுங்க. விட்டுட்டு வழக்கம் போல நம்ம ஆட் பண்ணுங்க. 4 எழுதிக்குங்க. இந்த 6 இங்க எழுதக்கூடாது, நேரம் இங்க 8 வந்து எழுதிக்குங்க. 6 2 8, 8 4 12க்கு 2 மட்டும்தான் எழுதுனா, மீதி 1 இங்க எழுதுங்க. 1 3 4, 4 6 10 இங்க எழுதக்கூடாது, 10 8 வந்து இங்க எழுதுங்க. 6 2 8, 1 1 2, 2 3 5, 5 இங்க எழுதக்கூடாது, இங்க 8 தான் எழுதணும். 8 5 13. அப்ப 24னுடைய கியூபனுடைய மதிப்பு 13,824. இதுலயே வந்து அடுத்த 2வது சம் ஒன்று பார்க்கலாம். 2வது சம் வந்து வேற வேற நம்பர்ல இருந்து என்னென்ன எடுத்துக்கலாம். 98 கியூப் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 9 கியூப் பண்ணுங்க. 9 கியூப் பண்ணா 9 9 81, 729. 8 கியூப் பண்ணா 512.
ஃபர்ஸ்ட் 9 இருக்கா, 9 ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா 81. 81 இந்த 8ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 81 8ஆல மல்டிப்ளை பண்ணா 8 1 8, 8 8 64, 648. இப்ப 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் பண்ணுங்க, 64. அதை 9ஆல மல்டிப்ளை பண்ணா 6 3 576. இப்போ நம்ம வழக்கம் போல மிடில் இருக்கிற நம்பர் 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6 7 8 9 2 6 12 1296. இங்க 2 5 இங்க 1152. கடைசியும் ஃபர்ஸ்டையும் விட்டுடுங்க. விட்டுட்டு ஆட் பண்ணுங்க. இதுல இந்த 2 மட்டும் இங்க எழுதிக்கங்க. இந்த 51 இங்க கரெக்டா எழுதிக்கங்க. 1 6 7 7 2 9. 9 மட்டும்தான் எழுதணும். மீதியை இதை ஆட் பண்ணுங்க. 5 7 5 12 12 5 17க்கு 7. இங்க எழுத சாரி இங்க எழுதக்கூடாது. 7 இங்க எழுதிக்கங்க. மீதி 1 இங்க எடுத்துட்டு எழுதுங்க. 1 5 6 6 1 7. 7 இங்க எழுதுங்க. மீதி என்ன இருக்கு? 1 இருக்கா, அந்த 1 இங்க எழுதிக்கங்க. இப்போ 8 7 5 5 6 21க்கு 1, மீதி 2 2 இங்க போட்டுக்குங்க. 7 2 9 9 4 13 13 9 22. 22க்கு 2 இங்க எழுதுங்க. மீதி 2 இங்க எழுதுங்க. 2 1 3 3 6 9 9 2 11. 11க்கு 1, மீதி 1 இங்க எழுதுங்க. 1 1 2. இதை எடுத்துன்னு வந்து இங்க எழுதுங்க. இப்போ 9 2 11க்கு 1, மீதி 1 1 1 2 2 4 7 2 9. அப்போ 98னுடைய கியூபினுடைய மதிப்பு 9,41,192. இந்த வீடியோவில் நம்ம இந்த 4 டைப்ஸும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த 100க்கு மேலே உள்ள நம்பர்களை கியூப்களை எப்படி பார்க்கலாம், 1000 வரைக்கும் உள்ள கியூப்ஸை எப்படி பார்க்கலான்றதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.